தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த யுத்தம் இதிகாசத்துல மிக முக்கியமான சம்பவம். அந்த மகா யுத்தம் 100 வருடங்கள் நடந்துகிட்டு இருந்தது. அசுரர்களுக்கெல்லாம் தலைவனாயிருந்தவன் மிக பயங்கரமான கொடூரமான துஷ்டாசுர். தன்னோட மிகப்பெரிய சேனை மூலமா தேவர்களை அவன் தவிடுபடியாக்கிக்கிட்டு இருந்தான். அப்ப வானத்திலிருந்து திடீர்னு ஒரு நீல வெளிச்சம் தெரிஞ்சது. ஆகாயத்தை கிழிச்சு கீழே இறங்கி வந்தவர் தான் பகவான் கிருஷ்ணர். அசுரர்களை எல்லாம் தோற்கடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி கிருஷ்ணர் கையில இருந்தது. அதுதான் ஸ்வர்ணமணி, தேவர்களோட மகா சக்தி வாய்ந்த ஆயுதம். அசுரர்களோட சேனை அதை பார்த்து சிதறி ஓட ஆரம்பிச்சது. கடைசியா துஷ்டாசுரனும் பகவான் கிருஷ்ணர் முன்னாடி மண்டியிட்டு உட்கார்ந்தான். ஸ்வர்ணமணி ஆயுதத்தால அவனை தாக்கிறதுக்கு கிருஷ்ணர் ஆயத்தமானப்ப துஷ்டாசுரன் நடுநடுங்கிக்கிட்டு இருந்தான். மன்னிச்சிடுங்க பிரபு, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. துஷ்டாசுரா, இந்த ஸ்வர்ணமணி ஆயுதம் உன்னை சாம்பலாக்காம விடாது. மன்னிச்சிடுங்க பிரபு, என்ன மன்னிச்சிடுங்க.